லூக்கா 1:37 ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு நமக்கு கிடைக்கிது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களாலேயும் என்னாலையும் முடியும்னு சவால் விடுறோமே, அதுக்கு மேலே ஒரு காரியம் இருந்துச்சுன்னா எப்படி சவால் விட முடியும்? டாக்டர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் உங்கள் தெய்வத்தை வேண்டிக்கங்கன்ட்டு அவர் சவால் விட்டு போயிடுறார். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனால் அது கூட காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த கருத்து பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய வசனத்தின்படி மரியாளோடு கர்த்தருடைய வார்த்தை இருந்ததுங்க. இப்போ அந்த யோவான் 6:63 அந்த தேவ வார்த்தை தான் அந்த மகளுக்குள்ளே ஜீவனையே உருவாக்குச்சுங்க. அப்போது யோவான் 15:3 தண்ணீரை போல் அந்த வார்த்தை அந்த மகளுக்குள்ளே இறங்கி உன் சித்தத்தின்படி கடவுதுன்னு சரண்டர் பண்ண வச்சிச்சு. இப்போ சங்கீதம் 119:9-11 சொல்லுது, அந்த இருதயத்தில் அது சுத்தமான விதையாக மாறுது. நல்ல தண்ணி இறங்கும்போது வார்த்தை விதையாக மாறுது. அது நல்ல நிலத்தில் விதையிறதா இருக்குது. அதான் 30, 60, 100 பலன் கொடுக்குது. அப்போ 2 பேதுரு 1:19 நமது வாழ்க்கைக்கு அந்த வார்த்தை என்ன செய்யுது? ஒளியாக மாற்றுது. ஒளி இருந்தால் தான் ஆண்டவர் ஏசாயா 60:20 சொல்கிறாரு, உனக்கு நித்திய வெளிச்சம் நான் தான், உனக்கு துன்பமெல்லாம் நீங்கி போச்சு, கஷ்டம்லாம் ஒழிஞ்சு போச்சுங்கிறாரு. அந்த விதையை உள்ளே வச்சோம்னா அந்த வெளிச்சம் நம்மளை என்ன செய்யுது? சங்கீதம் 19:8 இருளே அடைந்த உலகத்தில் நம்ம கண்கள் திறக்கப்பட்டு ஆசீர்வாத அறிவை பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்துது. இப்போ மத்தேயு 4:4, 1 கொரிந்தியர் 3:1-2 பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ஆகார வளர்ச்சியை கொடுக்குது. வசனம் பாலாக இருக்குது, உணவாக இருக்குது, தேனாக இருக்குது, ப்ரெட்டாக இருக்குது. அதெல்லாம் சாப்பிட்டா தானே நமக்கு அற்புதம் நடக்கும். அவர் தான் சொல்கிறாள், எதாவது சாப்பிடு, என்னால் கூட அது ஒன்றுமில்லை, நீ தின்னுங்கிறாரு. அதுக்கு தான் சொல்கிறாங்க, வயசு பிள்ளைங்க கல்லை தின்னா கூட ஜீரணம் ஆகிடுன்றாங்க. நம்ம கல்லையே தின்ன வேண்டாம், வசனத்தையே தின்னும். மூளைக்கல்லே நமக்குள்ளே இருக்கிறார். ஆமென். அப்போது 1 பேதுரு 2:3 அதைத்தான் சொல்லுது. எபேசியர் 4:11-15 நம்ம பக்தி விருத்தி அடைய செய்கிறது எது? இந்த வார்த்தைகள். எபேசியர் 6:17, எபிரேயர் 4:12, லூக்கா 4:1-14 வசனமே சமயத்தில் நமக்கு பட்டயமாக நிற்கிதுங்க. யோவான் 15:17 தேவ வார்த்தை நமக்குள்ளே ஜெபிக்க உதவுது. ஜெபிக்க முடியாமல் இருக்கிறவங்க உலகத்தில், ஜெபம்னா என்னான்னு தெரியாதவங்க உலகத்தில் தேவனோடு அப்படியே உறவாட வைக்குது பாருங்கள். அவரால் கூட அது ஒன்றுமில்லை. அற்பமாக இருக்கிறவங்கள ஆசீர்வாதமாக மாற்ற அவர் ஒருத்தரால் தான் முடியும். மத்தேயு 7:24-27 பலமாக நிற்க செய்கிறது, பாடுகள் அஸ்திவாரமாக கட்டி எழுப்பி நிலை நிற்க செய்கிறது. ஏன்னா நம்ம எந்த கல்லில் கட்டப்பட்டிருக்கோம்? கிறிஸ்துவின் மூளைக்கல்லில் கட்டப்பட்டிருக்கோம். மரியாள் இந்த காரியங்களெல்லாம் கடைபிடித்தாங்க, இன்றைக்கு தாயாக போற்றப்படுகிறாங்க. அவங்க பல துன்பங்களை அனுபவித்தவங்க. மரியாள் என்னாலே கண்ணீர்னு தானேங்க அர்த்தம். அவங்க தான் சொல்கிறாங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்ன வார்த்தையை இவ்வளோ பெரிய தேவன் என்கிட்ட வந்து பேச நான் ஏமாத்திரன்னு அப்படியே மனசுக்குள்ளே அப்சர்வ் பண்ணாங்க. இந்த வார்த்தையெல்லாம் வெளியே வந்து இன்றைக்கி போற்றப்படுகிறாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் சகாப்தத்தை முடிக்க போகிறவங்களாக இருப்போம். நம்ம போற்றப்பட வேண்டுமென்னா தேவன் நம்மளை பெருமைப்படுத்த வேண்டும். தேவனுக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். வாங்க ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உமது அற்புத வார்த்தைகளுக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி உமது வார்த்தையை நாங்கள் நிலைத்து அதை சுத்திகரித்து ஆகாரமாய் உண்டு விதையாய் வைத்து நாங்கள் வளர்ச்சி அடைந்து உமக்குள்ள 30, 60, 100 பலன் கொடுக்க நீரே எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.